ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். சம்மர்னாலே மாம்பழ சீசன் தான், அதனால ஒரு குயிக் அண்ட் ஈஸி மேங்கோ குல்ஃபி ரெசிபியோட வந்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் பானுஸ் கார்னர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ குல்ஃபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் மாம்பழ விழுது, 2 மீடியம் சைஸ் மாம்பழம் மிக்சியில் அடித்து எனக்கு 1 கப்பு விழுது வந்துச்சு. அடுத்தது ஸ்கிம் மில்க் 3 டேபிள் ஸ்பூன், ஃபுல் ஃபேட் மில்க் 1/2 கப்பு, விப்பிங் க்ரீம் 1/2 கப்பு, condensed மில்க் 1/2 கப்பு, பிஸ்தா பருப்பு 6 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், குங்குமப்பூ ஒரு 8, ஏலக்காய் 3 பொடிச்சு வச்சுருக்கேன். அதை ஃபோட்டோ எடுக்கும்போது மறந்துட்டேன். இப்போ அதை நான் ஸ்கிம் மில்கோட பவுடரோட ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூவும் பிஸ்தா பருப்பையும் தவிர எல்லா பொருட்களையும் பிளெண்டரில் போட்டு அடிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஹேண்ட்ஹெல்டு பிளெண்டரில் மிக்ஸ் பண்ண போகிறேன். முதல்ல மாம்பழ விழுது, அப்புறம் பால், அப்புறம் க்ரீம், அப்புறம் ஏலக்காவும் ஸ்கிம் மில்க் பவுடரும் ஆட் பண்ணிடுங்க. கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாத்தையும் நல்லா அடிச்சு எடுக்க போறேன். ஒரு ஜக் மாதிரி கண்டெய்னர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா குல்ஃபி மோல்ட்ல ஊத்த வசதியா இருக்கும். அப்புறம் 2 கண்டெய்னர்ல ஊத்திட்டு மேல நான் பிஸ்தா பருப்பு குங்குமப்பூவையும் தூவிட்டேன். நம்ம பிளாஸ்டிக் ராப் போட்டு அதை கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். செட் ஆக 8 ஹவர்ஸ் ஆகும், 8 மணி நேரம் ஆகும். நம்ம காலையில எடுத்து பார்க்கலாம். காலையில ஆயிடுச்சு. நம்ம குல்ஃபி எடுத்து பார்க்கலாம். நல்ல ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ரேப்பை ஓப்பன் பண்ணிடுவோம். பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரிச்சாகவும் இருக்கு. குல்ஃபி மோல்ட்லேருந்து குல்ஃபி எடுக்க வார்ம் வாட்டரில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வையுங்க. அது கொஞ்சம் தா ஆன அப்புறம் வெளியில எடுங்க, இல்லைன்னா அந்த குச்சி மட்டும்தான் வெளியில வரும். இப்போ நம்ம குல்ஃபிய டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப க்ரீமியா ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு பானுஸ் கார்னர். தேங்க்யூ.